தமிழ் திரையுலகில் மீண்டும் ஒரு சரித்திர கால திரைப்படமாக வெளிவந்துள்ள படம் புலி. படம் வெளிவந்த நாள் முதல் இப்படத்தை பற்றி சமூக வலைத்தளங்களில் பல்வேறு விதமான விமர்சனங்களை மிகவும் கடுமையாக இருந்தது. இருந்தாலும் அதையெல்லாம் மீறி கடந்த 3 நாட்களாக படம் நல்ல வசூலை கொடுத்துக் கொண்டிருப்பதாக தியேட்டர்காரர்களும் விநியோகஸ்தர்களும் தெரிவித்துள்ளனர். சினிமா பார்க்க வருபவர்கள் குறைந்த சதவீதத்தினரை சமூக வலைத்தளங்களை பயன்படுத்துகிறார்கள் என்றும், தியேட்டர்களுக்கு அதிகமாக வந்து படம் பார்த்தவர்கள் சாதாரண ரசிகர்களே என பிரபல விநியோகஸ்தர் தெரிவித்துள்ளார். இதற்கு முந்தைய விஜய் படங்கள் அளவில் இந்த படம் ஆக்ஷன் படமாக இல்லை என்றாலும் கடந்த 3 நாட்களில் சராசரியாக சுமார் 30 கோடி முதல் 35 கோடி வரை வசூலித்திருக்கும் என்கிறார்கள் விவரம் தெரிந்தவர்கள். தமிழ்நாடு தவிர கர்நாடகா, கேரளாவில் எதிர்பார்க்கப்பட்ட வசூலை விட கொஞ்சம் குறைவாக வசூலானாலும் மோசமான வசூலில்லை என்றே சொல்கிறார்கள். அமெரிக்காவிலும் படம் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளதாம். விமர்சனங்களையும் மீறி படம் வசூலை கொடுத்துக் கொண்டிருக்கிறது என்ற பேச்சுதான் கோலிவுட்டில் அடிபட்டு வருகிறது. தெலுங்கில் ஒரு நாள் தள்ளி வெளியானதால் வசூல் குறைவாக உள்ளதாம். இருந்தாலும் விஷுவல் ட்ரீட்டாக இந்த படம் சிறப்பாக அமைந்துள்ளது என்ற பாராட்டு எழுந்துள்ளது. இருந்தாலும் படத்தின் இயக்குனர் சிம்பி தேவன் இன்னும் பிரதானமான ஒரு படத்தை கொடுத்திருக்க வேண்டும் என்று அவர் மீதுதான் பலரின் விமர்சனம் உள்ளது. இன்றுடன் படம் எப்படியும் 50 கோடியை தொட வாய்ப்புள்ளதாகவே பிரபல வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன.